Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக கிராஸ்கட் ப்ளவுஸ் அதாவது நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்றதை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி இடுப்புக்கிட்ட ஒரு பின்னும் இங்கே பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம் ஹோலை நல்லா நீட்டாக இழுத்துட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக அந்த மாதிரி இழுத்துட்டு இங்கேயுமே ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து கலையாமல் நீட்டாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட்டிங் கரெக்டாக போட்டாலே ஃபிட்டிங் சூப்பராக வரும். ப்ளவுஸு எந்த ஃபால்ட்டுமே வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி பின் பண்ணி கரெக்டாக நம்ம கட்டிங் கரெக்டாக போட்டுடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் நான் வந்து ஃபஸ்ட்டே அளந்துவேன். நீங்கள் இந்த மாதிரி அளந்துக்கிட்டு நீங்கள் வரையும்போது உங்களுக்கு ஃபால்ட் வராது. பாருங்கள் இந்த மாதிரி அளந்துக்கோங்க. எவ்வளோ வருதுன்றதை அளந்துக்கோங்க. உங்கள் ப்ளவுஸில் ஹைட்டை இப்போ 11 வருது. இதை நம்ம அப்படியே ப்ளவுஸில் அளவு துணியில் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ண பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி துணி எப்பயுமே மடித்து போட்டுக்கோங்க. இது ஒரு பேசிக் தான், எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட ஹைட் நம்ம அளந்தோம் இல்லையா 11, அதை இந்த மாதிரி அந்த கோட்டுக்கு மேலே வச்சு 11 வச்சு இந்த மாதிரி அளந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அளந்துட்டு இதில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டாச்சு. இப்போ இது சென்டரில் நம்ம அளவு ப்ளவுஸ் அப்படியே நீட்டாக இந்த ரெண்டு கோட்டுக்கு மேலே அழகாக இந்த மாதிரி வச்சு சென்டரில் வச்சுட்டு ப்ளவுஸை நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட இடுப்பு பகுதியில் நம்ம ஒரு டாட் குறிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் இந்த மாதிரி குறிச்சிட்டு அடுத்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சோ அல்லது 1 இன்ச்சோ உங்களுக்கு தேவையான அளவு குறிச்சிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட உயரம் அதாவது பேக் நெக்கோட உயரத்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கையை நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கையை நல்லா அழுத்தி வச்சுட்டு ஷோல்டரை வந்து இந்த மாதிரி பின்னாடி அதாவது இது போட்ட ப்ளவுஸ்னால லூஸாக இருக்கும். நம்ம லைட்டாக இந்த மாதிரி முன்னாடி இழுத்து வச்சு 2 பக்கம் ஷோல்டரையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கை வந்து ரஃப்பாக இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரஃப்பாக குறிச்சிக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதியில் வந்து இந்த மாதிரி கையை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ப்ளவுஸை நல்லா ஆம் ஹோல் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இந்த மாதிரி இருந்துட்டு ஆம் ஹோலில் இந்த மாதிரி ஒரு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு ஆம் ஹோல் டெப்த்து எவ்வளோ இருக்குன்றதை மேலே இந்த மாதிரி கையை நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்து ஆம் ஹோல் ஃபுல் ரவுண்டு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு உங்களுக்கு குறிக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம 2 ஜாயின் பண்ணியிருக்க அந்த தையலில் 3 டாட் 4 டாட் நல்லா அழுத்தி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அழுத்தி போட்டு அது மேலேயே நீங்கள் துணிக்கு மேலே வச்சு லைட்டாக ஒரு டேப் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த டாட் அழகாக விழுந்துடும். இப்போ நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அந்த ஆம் ஹோல் வளைவும் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்கு விடலை, கண்டிப்பாக தையலுக்கு விட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி விட்டுட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 1/4 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் ரெடி அளவையும் குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ தையலுக்கு அழகாக அதுக்கு இப்போ நம்ம போட்டதுக்கு அந்த டாட்டுக்கு மேலேயே ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோவே தான். இந்த மாதிரி நீங்கள் குறிக்கும்போது உங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த அளவு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். பேக் நெக்கையும் அதே போல் லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அளவு வச்சு கட் பண்ணும்போது உங்கள் அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்டிப்பாக ப்ளவுஸ் வரும். இதில் ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் டாக் ஃபுல்லாமே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இது அந்த 1.5 இன்ச் நம்ம வந்து தையலுக்காக தான் விட்டுருக்கோம்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேக் நெக் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேக் நெக் அப்படியே எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது கிராஸ் கட் ப்ளவுஸ்னால நீங்கள் க்ராஸாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸாக போட்டுட்டு ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ப்ளவுஸ் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு. அதனால தான் நான் வந்து வச்சு கட்டியிருக்கேன். வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாமே இந்த மாதிரி அவுட்லைன் லைட்டாக போட்டுக்கோங்க. உங்கள் ஆர்ம் ஹோல், ஷோல்டர், நெக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு இப்போது அளவு ப்ளவுஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வளைவு கொக்கி சைடு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இது மாதிரி தையலுக்கு கீழே இறக்கி இந்த மாதிரி வச்சுட்டு அந்த வளைவு அதாவது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த நெக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போது கீழே வந்து நம்ம பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டு ஜாயின் பண்ணியிருக்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அது நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த டாட் எங்கே பிடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அதில் லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அந்த நெக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு கர்வாக அந்த மாதிரி வரைஞ்சி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோவே தான். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் சைடில் வந்து கீழே உள் வளைவு குடஞ்சி விட்டணும். இதையே நம்ம குடஞ்சி விட்டோம்னா நம்ம ஆர்ம் ஹோல் சுருக்கம், ஆர்ம் ஹோல் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அதாவது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் உள் வளைவு வளையாமல் இருந்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம உள் வளைவு வளைஞ்சி வைக்கிறோம். இப்போது சைடில் வந்து இந்த சைடு எவ்வளோன்றதை நம்ம மார்க் பண்ணுறோம். ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 1/4 இன்ச் இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு பட்டி எங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அங்கனக்குள்ள ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் டாட் அதாவது ஃபஸ்ட் டாட் நம்ம குறிக்க போகிறோம். அதோட அகலத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அந்த அகலத்தையுமே நம்ம எங்கே அந்த ஃபஸ்ட் டாட் வருதுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு தள்ளி ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம டாட் குறிக்கணும். அதுக்கு ஐ கொக்கி பக்கம் வந்து உள் பக்கமாக அந்த மாதிரி திருப்பிட்டு ஷோல்டர் ரெண்டையும் இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு கீழே ஃபஸ்ட் டாட் நம்ம எங்கே பிடிச்சிருக்கோம் அதையுமே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் டாட் வந்து கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே வந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கி விட்டுட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ரொம்பவும் இழுக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா அளவுகள் மாறிடும். நம்ம ஃபஸ்ட் டாட் எங்கே பிடிச்சிருக்கோமோ அந்த மார்க் பண்ணிட்டு கீழே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போ 3 டாட்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு. ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இல்லை டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த அளவு அதாவது நம்ம டாட் பிடிக்கிறக்கோட அளவை நம்ம குறிச்சிக்கலாம். பாருங்கள் இப்படி தான் ப்ளவுஸில் வச்சு நீங்கள் குறிக்கணும். எனக்கு 1.5 வருது அகலம். இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1 நம்ம அளந்துக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம ஆல்ரெடி குறிச்சிட்டோம். மூணாவது டாட் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள் பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல கீழே 1/4 இன்ச் இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா மூணாவது டாட் நம்ம எங்கே பிடிச்சிருக்கோமோ அங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எங்கெங்கே டாட் பிடிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு குறிச்சிட்டோம். அடுத்து வந்து உயரம் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த வளைவு கொக்கி பக்கமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டாட் வந்து இந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து வச்சு எவ்வளோ டாட்டில் அதாவது எங்கே வருது நம்ம உயரம் வருது அந்த மாதிரி இந்த மாதிரி அளந்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எழுதி கூட வச்சுக்கோங்க. எனக்கு 2 வருது. இப்போ ரெண்டாவது டாட்டும் எவ்வளோ வருதுன்றது இந்த மாதிரி நீங்கள் இப்போ கட் பண்ணும்போதே ப்ளவுஸில் அளந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவு ப்ளவுஸ் தேவைப்படாது. லாஸ்ட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அளவு ப்ளவுஸ் எடுப்போம். அது வரைக்குமே நமக்கு அளவு ப்ளவுஸ் தேவைப்படாது. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கும் போது நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தைக்கும்போது கூட நீங்கள் அளந்து நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களுமே ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ நம்ம அந்த
நெக்கு நம்ம ஷோல்டர் படிச்சடிக்கிற இடம், டாட் பிடிக்கிற இடத்துலலாம் குட்டி குட்டியாக அர்க்காட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி அர்க்காட் பண்ணும்போது உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற இந்த மாதிரி துணியை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கு, இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நல்லா நீட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு அது 1.5 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதாவது ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கம் ஸ்லீவை நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்க அந்த லைனுக்கு மேலேயே அந்த ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி வைக்கும் போதே உங்களுக்கு ஸ்லீவ் அழகாக எங்கே குறிக்கணுன்றது தெரியுது பாருங்கள். இப்போ ஸ்லீவோட ஹைட்டை குறிச்சிட்டு ஆம் ஹோல் எங்கே வந்திருக்குன்றது நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இழுத்து விட்டுட்டு குறிச்சிக்கோங்க. அடுத்து ஷோல்ட்ரு, அதாவது ஸ்லீவோட உயரத்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு உங்களுக்கு வரைய தெரியலைன்னா கையை இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு மேலே வச்சுட்டு கீழே நீங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி தூக்கும்போது நம்ம கை எங்கே வச்சுருக்கோமோ அங்கே இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் டக்குன்னு வரைய தெரியறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வரைஞ்சிக்கலாம். இது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து தவறுகள் இல்லாமல் நீட்டாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் தைக்கும் போது. அதனால தான் இப்போ இதுக்கு மேலே நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடணும். ஏன்னா இப்போ நம்ம ரெடி அளவு தான் குறிச்சிருக்கோம். அந்த மாதிரி 1/4 இன்ச்சு மேலே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம போட்டுக்க டாட்டுக்கு மேலேயும் இந்த மாதிரி மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை கட்டிங் போட்டுடலாம். இப்போ சென்டரில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்பூல் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் மடிச்சு தைக்கிற நக்கலையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணும்போது தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் அந்த மாதிரி 2 அந்த மாதிரி எடுத்துகிட்டு உள் வளைவு ஒரு சைடாக உள் வளைவு இந்த மாதிரி குடஞ்சி விட்டணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி விட்டணுமோ அதே மாதிரி இந்த பக்கமும் விட்டணும். மேலேருந்து கீழே இந்த மாதிரி குழிவாக வந்துட்டு இது இந்த ஒரு கோடோடு அப்படியே ஜாயின் போட்டுருங்க. இப்படி நம்ம வெட்டுறனால ஆம்பூல் சுருக்கம் ஆம்பூல் லூஸ் வராமல் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸு. அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த 1/4 இன்ச்சு வெட்டுறனால என்ன போகுது அப்படின்னு விட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக வராது. அதனால் கண்டிப்பாக இதை வெட்டிடுங்க. இது நக்கில் நம்ம வெட்டியிருக்க நக்கில் ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பக்கம் தான் வரணுன்றக்காக இந்த அர்க்காடு. அவ்வளோதாங்க ஸ்லீவு. இப்போ நம்ம மிச்சம் இருக்க துணியில் நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இன்னொரு துணி, அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். கீழே வந்து ஃபஸ்ட்டு பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு 4 டாட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 டாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம போட்டுக்க லைனுக்கு மேலேயே அழகாக இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக டேப் கொடுங்க. அதாவது லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது விழுந்துடும். பாருங்கள், விழுந்துருச்சு. இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டுட்டு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு நம்மளுக்கு கேப் கிடக்கு. மேலே வந்து தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. பட்டியும் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கட்டிங் போட்டு பாருங்கள், உங்களாலையும் கட் பண்ண முடியும். பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி வந்து நம்ம இது வந்து நார்மல் ப்ளவுஸ்னால பட்டி வந்து டபுள் வரணும். அதாவது 2 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 பார்த்தா 4 துணி நமக்கு தேவைப்படுது. நம்ம ப்ளவுஸ் துணியில் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். அளவு ப்ளவுஸில் 2 பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னும் 2 வேணுன்றக்காக நான் அதே அளவில் வச்சு இன்னும் 2 கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஐ கொக்கி ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பக்கம் 2 துணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதோட அகலம் 3.5 வருது, இதோட அகலம் 2 வருது. உயரம் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக் நெக்கில் வந்து நெக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் வேணும். மிச்சம் இருக்க கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக அந்த மாதிரி வச்சு லைன் போட்டுக்கோங்க. அகலம் வந்து 1.5 அல்லது 1 இருந்தாலே போதுமானது தான். இந்த மாதிரி கிராஸாக வச்சு நீங்கள் கிராஸாகவே லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி நெக்கை வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்லோட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அந்த முனையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நெக் பீஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இதுபோல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.